ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் 2வது அத்தியாயம். கீதையின் உட்பொருள் சுருக்கம். 46வது ஸ்லோகம். யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். பொருளுரை. வேத இலக்கியங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகளும் யாகங்களும் தன்னுணர்வை படிப்படியாக அடைவதற்கு ஊக்குவிக்கின்றன. தன்னுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேதங்களை பயிலுவதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமான பகவான் கிருஷ்ணரை அறிவதுதான். எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடனான உறவையும் புரிந்து கொள்வதாகும். கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிகளுக்கும் இடையில் உள்ள உறவு பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள். எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வதே வேத ஞானத்தில் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இது பின்வருமாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதோ பதஸ்வ பச்சோ பச்சோத்ஹ்ரியான் யஜ்ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தேபுஸ் தபஸ்தேஹு விஷ்ணுர் ஆர்யா பிராமணச்சோ நாம கிருணந்தியேதே. எம்பெருமானே, நாயுண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உமது நாமத்தை சொல்பவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களில் நீராடி எல்லா வேத இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும். அத்தகையோன் ஆரிய பரம்பரையில் மிகச்சிறந்தவனாக கருதப்படுகிறான். எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற்று புலனுபூச்சியை அதிக அளவில் அடைவதற்கும் விரும்பக்கூடாது. இந்த யுகத்தின் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்டதிட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபனிஷத்துக்களை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியமாகும். வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் இது மிக கடினம். ஆயினும் வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டபடி கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிகச்சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது. வேதாந்த தத்துவங்களை பயிலாமல் மந்தமதி கொண்டு உணர்ச்சி வயப்படும் கூட்டத்தினரை போல் ஏன் பகவானின் புனித நாமங்களை மட்டும் பாடுகின்றீர் என்று பகவான் சைத்தன்யரை பிரகாசானந்த சரஸ்வதி எனும் மாபெரும் வேத பண்டிதர் வினவிய போது, நான் மாபெரும் முட்டாள் என்பதை கண்டறிந்து எனது ஆன்மீக குரு வெறுமனே பகவான் கிருஷ்ணரை புனித நாமத்தை கீர்த்தனம் செய்ய சொல்லியுள்ளார் என்று பதில் உரைத்தார்
பகவான் சைத்தன்யர். அவ்வாறே செய்த அவர் பித்தனை போன்று பரவசத்தில் மூழ்கிவிட்டார். இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வி அறிவு அவர்களிடம் இல்லை. குற்றமின்றி புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதால் வேதாந்த தத்துவங்களின் மிகச்சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது. வேத ஞானத்தின் இறுதி சொல் வேதாந்தமாகும். வேதாந்த தத்துவத்தை இயற்றியவரும் அதனை அறிபவரும் பகவான் கிருஷ்ணரே. மேலும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பேரின்பம் கொள்ளும் மகாத்மாவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார். இதுவே எல்லா வேத ரகசியங்களின் இறுதி நோக்கமாகும். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரையும் இந்த கிருஷ்ண கதா சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்க பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் தொடர்ந்து கேட்கிறோம். 45 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். இன்னைக்கு 46வது ஸ்லோகம் கேட்கிறோம். கடைசியா 45வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. அர்ஜுனா, இந்த வேதங்கள் அப்படின்றது இந்த முக்குணங்களை பற்றிய விஷயங்கள் தான் அதுல இருக்கு. அது தொடர்பான விஷயங்கள் தான். எப்படி இந்த முக்குணங்கள் ஜீவனை இந்த உலகத்துல பந்தப்படுத்துது, எப்படி இந்த முக்குணங்கள் அவனை வெவ்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுத்துறது, எப்படி அவனை கட்டுப்படுத்துறது, இந்த கட்டுப்பாட்ட நிலையிலிருந்து அந்த ஜீவன் வெளியேறதுக்கு வழி என்ன, இதுதான் வேதம். வேதம்ன்றது மனித உறவில் இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் மொத்தத்துக்கும் ஒரு வழிகாட்டி புத்தகம். சொல்லணும்னா ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்திக்கிறது, இதுதான் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்கிறது. ஸோ இது இடையில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வேதம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது முழுவதுமா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரபுபாதர் பொருளுரையில குறிப்பிடுறாரு. இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வேதம், வேதாந்தம், உபநிஷத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சு இதோட சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சியில் ஈடுபட்டு அவங்க வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கிறதுன்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லாம போயிருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய வரம். இந்த கலியுகத்துல பிறந்த நமக்கு என்னதான் இது கலே தோசனிதே ராஜன் ஹஸ்தியேகோ மகான் குணக, நிறைய சமுத்திர மாதிரி அளவில்லாத கெட்ட குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, கொலை, கற்பழிப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கெட்ட விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. நல்லதுன்னு தேட வேண்டியதா இருக்கு. என்ன அப்படி இருக்கு, ஏதாவது அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாகவதம் என்ன சொல்றதுன்னா, அஸ்திகேகோ மகான் குணகா, ஏக ஒன்னே ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு மகான் குணகா, மிகச்சிறந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. என்னது? கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே.
கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணருடைய நாம கீர்த்தனம். அதுதான் இந்த கலியுக மக்களை மோட்சம் அடைய வைக்கிறதுக்கு சிறந்த வழி. கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத், பரம்பிரஜேத், பரம்தாமத்துக்கு பகவானுடைய திருவடிகளுக்கு நம்மளை கொண்டு செல்றதுக்கான ஒரே வழி கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ண கீர்த்தனம் மட்டும்தான் அப்படின்னு பாகவதம் நம்ம சொல்றது. ஸோ அந்த சாரம் தான் இன்னைக்கு பொருளுரையில பிரபுபாதர் வலியுறுத்திருக்கிறார். ஸோ இப்போ கிருஷ்ணர் இந்த திரைகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனான்னு சொல்றாரு. போன வாரம் அதை பத்தி நாம கேட்டோம். இந்த வேதம் தான் எல்லாம் சாரம், வேதத்துல இருந்து தான் நம்ம கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க போறோம், வேதம் தான் நமக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, இப்போ போன வாரம் என்ன கேட்டோம்? நீ இந்த வேதத்தை விட்டு வெளியில வா, இந்த திரைகுண்யத்தை விட்டு வெளியே வா அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்படின்னா இப்ப வேதத்துல ஏற்கனவே நம்ம போன வாரம் கேட்ட மாதிரி எல்லா உபதேசங்களும் நமக்கு பரந்தாமத்தை அடையறதுக்கான வழிகாட்டுதலா அப்படின்னு கேட்டா இல்லை. பெரும்பாலும் 90% மேல கர்மகாண்ட பகுதிகளாக இருக்கு. கர்மகாண்ட பகுதிகள் அப்படின்னா தேவதா வழிபாடு, பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். நான் இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், நான் அதை செஞ்சா அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட, பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள். ஸோ அதுல நிறைய பௌத்திக ரீதியான புண்ணிய செயல்கள் இருக்கு. நிறைய தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, முன்னோர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, ரிஷி முனிவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, இப்படி நிறைய நம்முடைய கடமைகள் அப்படின்ற பேர்ல, தர்மம் அப்படின்ற பேர்ல நமக்கு நிறைய வழிகாட்டுதல் இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த வேதங்களின் மலர் சொற்களால், வேதங்களில் இந்த மாதிரி நீ இதை செஞ்சா இது கிடைக்கும், இதை செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை காட்டுற மாதிரி, உன்னுடைய ஆசை, பௌதிக ஆசையை தூண்டி பௌதிக விஷயங்கள் மீதான பற்றுதலை வளர்க்கிறதுக்கு வேதம் வழிகாட்டுது. வேதம் நமக்கு பற்றுதல்ல இருந்து வெளியேறதுக்கு வழிகாட்டுது. அதே சமயத்துல இப்போ அதுல எடுத்த உடனே எல்லாருக்கும் விருப்பம் வந்துடுறது கிடையாது. இருக்கா? இல்லை. இப்ப நம்ம எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி, இதோட தொடர்புக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்படி பலனை எதிர்பார்க்காம வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஐடியா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? எல்லாருமே கண்டிப்பா நிறைய விநாயகர் கோயில் போயிருப்பீங்க, முருகன் கோயில் போயிருப்பீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ வழிபாடு பண்ணிருப்பீங்க இல்லையா? எல்லாருமே அந்த மாதிரி, நான் உட்பட என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே அல்லது நாத்திகரா இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான பின்னணியில இருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆனா நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரி நம்ம வழிபாடுன்னு வரும்போது பலனை எதிர்பார்க்காம வழிபாடு பண்ணணும், தடையில்லாத பக்தி பண்ணணும், அகாயத்துக்கு அப்பிரதிகதா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னா கிடையவே கிடையாது. அப்படின்னா இப்பவும் உலகத்துல பெரும்பாலான மக்கள் அதை பத்தின ஐடியாவே இல்லாம தான் ஆன்மீகம்ன்ற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால்தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம கேட்டோம், இந்த இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் எதை ஆன்மீகம்னு நம்பிட்டு இருக்காங்களோ அது ஆன்மீகமே கிடையாது. ஏன்னா அதுல ஆன்மீகம்ன்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
அவங்க வழிபடக்கூடிய மக்கள் யாரை வழிபடுறாங்க? தேவர்களை வழிபடுறாங்க. தேவர்கள் எங்க இருக்காங்க? இந்த பௌதிக உலகத்துல இருக்காங்க. தேவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன? பௌதிகமானது. ஆ? அது நிரந்தரமானதான்னா இல்ல. அது சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்கானது. நம்முடைய மனசையும், நம்முடைய புலன்களையும் திருப்திப்படுத்துறதுக்கான விஷயம் மட்டுமே தான். அப்படி இருக்கும்போது, இதுல எதுவுமே ஆன்மீகம்ன்றதே கிடையாது. அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழிகாட்டுதல் அப்படின்றது வேதத்துல இருந்தா கூட, வேதம் நமக்கு நிறைய இந்த பௌதிக விஷயங்களையும் காட்டுது. காரணம், நம்ம அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். எதுக்கு பகவானை விட்டு பிரிஞ்சு வந்தோம்? நான் தனித்து அனுபவிக்கணும். நான் அனுபவிப்பாளனா இருக்கணும். ஏன் கிருஷ்ணர் மட்டுமே அனுபவிப்பாளரா இருக்கிறார்? இல்லையா? அதனால தானே நம்ம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கோம். அ. இப்ப இங்க வந்துட்டு மறுபடியும் கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தா எங்க போய் அனுபவிக்கிறது? அ. ஸோ அதனால நமக்கு அதுல விருப்பம் இல்ல. அ. இப்போ இளம் தலைமுறையினர் இன்னைக்கு ஒரு பார்ட்டி கலாச்சாரம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. என்ன? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எல்லாம் குடிச்சிட்டு, சினிமா மியூசிக்க போட்டு, என்ன களைப்பாற வரைக்கும் குதிச்சுட்டு, அப்புறம் அப்படியே படுத்து தூங்கிற வேண்டியது. காலைல எந்திரிச்சு, ம் காலையிலயோ, மத்தியானமோ எப்ப எந்திரிக்கிறாங்களோ அப்ப எந்திரிச்சு, அடுத்த வேலைய பார்க்க வேண்டியது. இத இன்னைக்கு ஒரு பழக்கமா ஆக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. ம். நம்ம அஜய் பிரபு இருக்காரு. அவரோட பசங்க இருக்காங்க. அ நல்ல இளைஞர்களா இருக்காங்க. இப்ப நண்பர்கள் கூட சேர்ந்து, அந்த மாரி ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப முடிவு பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க? வீட்ல ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவ அப்ரோச் பண்ணுவாங்க. நேரா அவர்கிட்ட வரமாட்டாங்க. வந்துட்டு இந்த மாரி நண்பர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பார்ட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷன். அ என் நண்பனுக்கு. நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அங்க போயிட்டு, நைட்டு கொஞ்சம் லேட்டா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதுக்கு பெர்மிஷன் வேணும். இப்ப மாதாஜி பிரபு கிட்ட கேட்குறாங்க. பிரபு சரின்னு சொல்றாரு. உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வா! ஆல்ரெடி மைண்ட்ல நான் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நெறைய திட்டம் எல்லாம் இருக்கும். இந்த பெர்மிஷன் கிடைச்ச உடனே, அந்த திட்டம் எல்லாம் எப்படி இப்போ அத நிறைவேத்துறது அப்படின்றதுக்கான எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுடும். பயங்கர சந்தோஷமா இருக்கும். சரின்னு இப்போ அஜய் பிரபு பெர்மிஷன் குடுத்துட்டாரு. ஆனா, அதோட சேர்த்து பார்ட்டிக்கு நானும் வருவேன்னு ஒரு வார்த்தை விடுறாரு. ஆ எப்படி இருக்கும் பசங்களுக்கு? பரவால்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா? அ அதுக்கு நாங்க பார்ட்டிக்கு போகாமயே இருந்துக்கலாம். அ நாங்க பார்ட்டிக்கே போகல அப்படின்ருவாங்க. இல்லையா? உண்மையிலேயே அதுதானே நடக்கும். எந்த பசங்களாவது அப்பாவோட சேர்ந்து பார்ட்டிக்கு போகணும்னு நினைப்பாங்களா? ஏன்? ஏன்னா, அப்பா அங்க இருந்தா, அங்க நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. போறதே என்ஜாய் பண்ணணுன்றதுக்கு. அப்ப அப்பா அவங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு, நம்ம எப்படி போய் என்ஜாய் பண்றது? ஸோ அப்போ பசங்க கோர்ஸ் நான் உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன்னா, அஜய் பிரபு பசங்கலாம் நல்ல பசங்க. ஏன்னா, இப்போ பசங்க இப்போ என்ன விரும்புறாங்க? அங்க அப்பாவ விரும்புறாங்களான்னா, இல்ல. சரி இப்ப ஆக்சுவலா இந்த 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 சம்பவத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த பசங்கள்லாம் யாரு? நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரும் தான் அந்த பசங்க. இப்ப நம்ம எல்லாரும் பார்ட்டிய அனுபவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம்.
இப்ப இங்க கிருஷ்ணரை பத்தி பேசினோம்னா, கிருஷ்ணரை நினைக்கிறோம் அப்படின்னா, எப்படி அனுபவிக்கிறது? எப்படி அனுபவிக்க முடியும்? கிருஷ்ணர் அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் செஞ்சேன்னா நீ மறுபடியும் இந்த உலகத்திலே துன்பப்படணும். போகைஸ்வர்ய பிரசக்தானா தயாபக்த சேதசாம்ங்கிறார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போக துக்க யோன ஏவத்தே. நீங்க அனுபவிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல வெறும் துன்பம் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துல அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்க முடியும்? அதனாலதான் பெரும்பாலான மக்கள் கிருஷ்ணர் வழிபாடு அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்காங்க. ஏன்னா ஏன்னா கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு அப்படின்னு வரும்போது இங்க தூய பக்தின்ற ஒரு கான்செப்ட் வருது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மட்டும்தான் அந்த ஒரு கான்செப்டே இருக்கு. தூய பக்தி, கலப்படம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, தடை இல்லாத பக்தின்ற ஒரு 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 விஷயமே நீங்க அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்களுக்கு வந்தா மட்டும்தான் அதை நீங்க கேட்க முடியும். வேற எங்கேயும் அதை பத்தி கேட்க முடியாது. நீங்க சைவ சித்தாந்தம் போனாலும் சரி, அல்லது வேற எங்க போனாலும், ஈவன் அப்படியே இருந்தா கூட அவங்களோட இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்க கிட்ட கூட இப்ப இந்த நாயன்மார்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட அல்டிமேட் கோல் என்ன? சரி, இப்போ இந்த மாதிரி யார வழிபட போறோம், நம்ம வழிபாட்டின் மூலமா நம்ம அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மிஸ் பண்ணிடுவாங்க. பிரம்மன் தான் எல்லாம், அதிகபட்சமா பிரம்மனை பற்றி தான் சொல்லுவாங்க. பட் வேதத்துல நமக்கு பிரம்மன்றது எஸ் பூரண உண்மையோட ஒரு தன்மை, ஒரு ஒரு அம்சம். ஆனா அது வந்து பூரண உண்மையினுடைய முழுமையான ஒரு அனுபவமா, முழுமையான ஒரு உணர்தலா அப்படின்னு கேட்டா இல்ல, அது பூரணமானது கிடையாது. பிரமேதி பரமாத்மேதி பகவானிதி சப்ஜத்தை, இப்படி 3 நிலைகள்ல பூரண உண்மை உணரப்படுது. அதுல பிரம்மன்றது முதல் நிலை தான். அதுக்கப்புறம் பரமாத்மா நிலை, அதுக்கப்புறம் பகவான். பகவான்ன்றது தான் பூரணமானது. அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. ஆதி புருஷம், எல்லாத்துக்கும் ஆதியானவர் கோவிந்தன். கோவிந்தன்றவர் ஒரு நபர், ஒரு பர்சன். ஸோ அந்த கான்செப்ட் அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அப்போ இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை தவிர வேற எங்கேயும் இது நம்ம கேட்க முடியாது. குறிப்பா இன்னைக்கு தேவேத்தரு அபயசரணார் இந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய இந்த இஸ்கான் இயக்கம் ஒண்ணுதான் பெருமையோட நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு உலக மக்களுக்கு இந்த கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் என்ற ஒரு ஒரு உணர்வோடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. மற்ற சம்பிரதாயங்கள், மீதி 3 சம்பிரதாயங்கள் இருந்தா கூட அவங்ககிட்ட இந்த பிரச்சாரம் கான்செப்ட் வந்து அவ்வளவா இல்லை. ஸோ அதனால இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தவிர வேற எங்கேயும் இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு வேதத்துல இவ்வளவு விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எப்படியாவது மக்களை வேத பக்கம் கொண்டு வரணும், வேதத்து மேல நம்பிக்கையை ஊட்ட வைக்கணும், வேதத்தை பின்பற்ற வைக்கணும். இப்ப வேதமே இல்லை, இந்த வழிகாட்டுதலே இல்லை அப்படின்னா, இந்த தர்மம்னா என்னென்ன ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கும்போது அப்போ அவன் நாத்திகனா தான் இருப்பான், எதையுமே பின்பற்றலை அப்படின் போது. அப்போ இன்னும் ரொம்ப மோசமாயிடும், அவன் மேல வர்றதுக்கு வழியே இல்லாம போயிடும். ஏன்னா தர்மம்னா என்னன்னே தெரியாம, வேதத்தோட எந்த வழிகாட்டுதலுமே இல்லாம, இப்ப தேவதேவதா வழிபாடு கூட இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்?
எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவன் செய்யறதெல்லாம் பாவமாவே தான் இருக்கும். ஏன்னா இங்க அனுபவிக்கிறது அப்படின்னாலே இன்னைக்கு என்ன மக்கள் நினைக்கிறாங்க? மது, மாது, சூது இதுதான் வந்து அவங்களோட. ஏன்னா எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை செய்யறது தான் இன்னைக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுன்னு நினைக்கிறான், இல்லையா? வேதம் நமக்கு சாப்பிடவே வேணாம்னு சொல்லல, நீ சாப்பிடு. ஏன்னா ஆனா உனக்குன்னு இயற்கை ஒரு நியமனம் பண்ணிருக்கு, இதைதான் நீ சாப்பிடணும்னு. அந்த இயற்கை நீதி மீறின அப்படின்னா அப்ப நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிடும். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு, இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது நீ செஞ்சன்னா நீ தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும், இன்னும் துன்பப்பட வேண்டி வரும். அதையும் மீறி நீ அடம் பிடிச்சன்னா அது உன்னோட பொறுப்பாயிடுது. ஏன்னா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னா அப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவந்தோ பகவான் வந்து நமக்கு எல்லா செயல்களுக்கும் அவர் தான் அனுமதி கொடுக்கிறார். ஆனா நம்ம அடம் பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும்? வழிகாட்டுறார், இது சரி இது தவறுன்றத நமக்கு சொல்றார். அதுக்கு உதாரணமா எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சாஸ்திரங்கள் இருந்து அதுக்கு பல கதைகள் மூலமா பல உதாரணங்கள் மூலமா எல்லாம் நமக்கு அதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறார். அதையும் மீறி இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், நான் தப்பு தான் பண்ணுவேன், நான் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்லைன்னு பிடிவாதம் பிடிச்சோன்னா அப்போ பகவான் சரி நீ அனுபவப்பட்டு வா, நீயா எப்ப இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்கான இடம் இல்லைன்றது உணர்றியோ அப்ப நீ வா அப்படின்னு சொல்லி விட்டுறார். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தூய பக்தின்ற அந்த உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வர வர பார்த்தோம்னா வெவ்வேறு நிலைகள் இருக்கு, வெவ்வேறு விதமான உயர்வாளிகள் வெவ்வேறு விதமான விருப்பு வெறுப்புகளோட இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் வேதங்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவந்தோ அது நமக்கு தேவையே இல்லைன்னா கூட, பட் எடுத்த உடனே நம்ம அந்த தூய பக்தின்ற கான்செப்டுக்கு நம்மளால வர முடியல, வர விருப்பப்படல. ஸோ அதனால அதை பத்தி தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வேணும் இல்லையா? அவங்களை எப்படியாவது இந்த பரம்பொருளை நோக்கி மேலே கொண்டு நகர்த்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்றது? அப்ப இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் வேதத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ஸ்லோகத்துல, யாவன் அர்த்தவதாபானே, ஒரு சிறு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அது போலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும். நிறைய நிறைய நோக்கங்கள் இருக்கலாம் வேதங்கள்ல இருக்கு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இஸ்கான் ஆரம்பிச்ச புதுசுல இங்க அழகாபுரத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஜவஹர் நகர் ஜவஹர் தெரு ஜவஹர் தெருன்னு ஒரு தெரு அங்க அழகாபுரத்துல ஒரு வாடகை வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வீதி ஃபுல்லாவே மோஸ்ட்லி பிராமண குடும்பங்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல ஒன்று ரெண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. பெரும்பாலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய பிராமணர்களா இருந்தாங்க. அதுல ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புரோகிதர், சேலத்துல ரொம்ப பிரபலமானவர். அவர் நிறைய இந்த சடங்குகள் யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவர். பெரிய அளவில் சின்ன சின்ன யாகங்கள் இருந்து பெரிய அளவு வரைக்கும் பண்ணக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு புரோகிதர். ஸோ இப்போ ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவர் வேதம் எல்லாம் படிச்சவர். அவர் வந்து திரிவேதி 3 வேதங்கள் படிச்சவர். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்குறோம், சரி நீங்க வேதம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. வேதத்தோட குறிக்கோள் என்ன? வேதத்தின் நோக்கம் என்ன? வேதத்தின் நோக்கம்னு கேட்டா நெறைய இருக்கே. எத சொல்றது? அப்படின்றது சொல்றாரு. ஆனா, உண்மையிலேயே வேதத்தை புரிஞ்சவரா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? இங்க பிரபுபாதர் என்ன சொல்றார்? தன்னுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேதங்களை பயிலுவதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமான பகவான் கிருஷ்ணரை அறிவதுதான். சிம்பிள், அவ்வளவுதான். கிருஷ்ணரை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேதத்தோட நோக்கம். நீ உபனிஷத்துக்கள் படி, வேதாந்த படி, வேதத்தை படி, என்ன வேணா படிச்சுக்கோ. ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் கரைச்சக்கூடிய லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கு, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணு. ஆனா கடைசியில கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்ன்ற ஒரு உண்மையை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் அப்ப நீ வேதத்தை உண்மையிலே புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். வேதத்தோட நோக்கமே வேதைஷ சர்வைர் அகம் வேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றார்? வேதத்தை தொகுத்தவனும் நானே, வேதத்தை அறிபவனும் நானே, வேதத்தால் அறியப்படுபவனும் நானேங்கிறார். ஸோ கிருஷ்ணருக்கு தெரியாத வேதம் கிடையாது. அத வேதத்தால் கிருஷ்ணர் மட்டும்தான் அறியப்பட வேண்டியவர். இப்ப கிருஷ்ணரை அறிஞ்சிட்டா அப்ப வேதம் முழுவதுமா நீங்க அறிஞ்ச மாதிரி ஆகிறது. அதுதான் இங்க இந்த உதாரணம் கொடுக்கிறாரு. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால். ஓகே, ஸோ இது வந்து இப்ப இந்த உதாரணம் இப்ப நம்ம இந்த சேலம் பகுதியில் வசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நடைமுறையில இப்ப நமக்கு அது இல்லை. இன்னைக்கு காலகட்டத்துல இந்த பழக்கம். இன்னைக்கும் கூட நீங்க பெங்கால் எல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க வந்து நிறைய ஆறுகள் ஓடும், நதிகள் ஓடும். இடையில இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குளங்கள் இருக்கும். அங்கங்க குளங்கள் இருக்கும், நிறைய குளங்கள் இருக்கும் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அங்க வந்து என்ன ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னா, ஒரு குளம் வந்து குளிக்கிறதுக்காகனே வச்சிருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒரு குளத்துல குளிக்கிறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துவாங்க. ஒரு குளத்துல வந்து துணி துவைக்கிறது, என்ன பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது மாதிரி ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த குளங்கள், ஏன்னா நிறைய குளங்கள் இருக்கு, அந்த குளங்களை வந்து ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன குளமா இருக்கிறதுனால அங்க அதிகம் பெரிய அளவுல நீர் இல்லாததுனால எல்லா காரியத்தையும் நீங்க ஒரே இடத்துல பண்ணீங்கன்னா அந்த நீர் கெட்டு போயிடும். ஸோ அதனால குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் ஒரு ஒரு குளமா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பழக்கம் இருக்கு. இப்ப நம்ம ஊர் பக்கம் அந்த பழக்கம் இல்லை. இங்க இங்க அந்த மாதிரி இல்லை. அதனால நமக்கு இந்த உதாரணம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் இந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் சாஸ்திரம் நமக்கு சொல்றது. ஸோ அப்போ ஒரு பெரிய ஏரி இருக்கு அப்படின்னா அந்த பெரிய ஏரி அல்லது ஒரு பெரிய குளமா இருக்கு அல்லது ஒரு நதி ஓடுது, குறிப்பா பர்டிகுலரா நதி ஓடும் போது அந்த ஓடுற தண்ணியில நீங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க பல் துளைக்கி நீங்க குளிக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஏன்னா எல்லா வேலைகளையும் நீங்க அதுலயே செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் அதை பூர்த்தி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க சொல்லப்படுது. நீங்க வேதத்துல வந்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வேதத்தோட மற்ற தேவைகள் எல்லாமே பூர்த்தியான மாதிரி ஆயிடுது. நீங்க வேதத்தினுடைய மற்ற பகுதிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுது. அப்படி கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காம மற்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இப்போ அந்த பிராமணர்கிட்ட நம்ம கேட்டோம் இல்லையா, இங்க
வேதத்துல நிறைய பகுதி நோக்கங்கள் இருக்கு, எதை சொல்றது அப்படின்னா, அப்போ அவருக்கு உண்மையான நோக்கம் மட்டும் தெரியல, மத்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பட் உண்மையான நோக்கம் என்னன்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது தான். அது மட்டும் தெரிஞ்சுக்காம இருக்காரு. அப்ப அவர் வேதம் படிச்சும் உண்மையான பலனை அடையல அவர். ஸோ அததான் இங்க நமக்கு இன்னைக்கு ஸ்லோகம் சொல்றது. ஸோ சில பிரபுபாதர் இங்க பொருளுரையில என்ன சொல்றார்? எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடனான உறவையும் புரிஞ்சு, வெறும் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துதான். கிருஷ்ணர் அப்படின்னு வரும்போது கிருஷ்ணருடைய அம்சம் நம்ம மமேவ அம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாத்தனம், இங்க 15:7 அதுதான் ப்ராப்பர் மேற்கோள் காட்டுறாரு. நம்ம உயிர்வாளிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள். எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வது வேத ஞானத்தில் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையம். இப்ப வேத ஞான மூலமா அடையக்கூடிய உயர்ந்த இலக்கு என்ன அப்படின்னா, நான் கிருஷ்ணருடைய அம்சம், கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணர் என்னுடைய எஜமானர், அவர் தான் பரமபுருஷர், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் ஆதி புருஷர். அந்த உண்மையை தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அப்போ நீங்க வேதத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கமான ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா வேதத்தினுடைய சாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டவராகிறீங்க. ஸோ பிரபுபாதர் கருணையோட நமக்கு அதை சாரத்தை கொடுத்துருக்கிறார். வேதத்துல அப்கோர்ஸ் வேதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் வேதம் படிக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரியணும். முதல்ல சமஸ்கிருதம் தெரியாம வேதம் படிக்க முடியாது. சமஸ்கிருதம் கத்துக்கணும்னா குறைஞ்சது ஒரு 12 வருஷமாவது நீங்க நல்ல உழைப்பு, கடுமையான உழைப்பு இருந்தாதான் நீங்க சமஸ்கிருதத்தை முதல்ல ஒழுங்கா கத்துக்க முடியும். சமஸ்கிருதம் என்ன, இன்னைக்கு இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. 30 நாள்ல நீங்க எந்த மொழி வேணா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கோர்ஸ்ல போய் கத்துக்கிற அந்த மாதிரி சமஸ்கிருதம் கிடையாது. சமஸ்கிருதத்திலே வெவ்வேறு லெவல் இருக்கு. இப்போ பாகவதத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருத லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்ல இருக்கும். அதே உபநிஷத்துக்கள் எல்லாம் வேற விதமா இருக்கும். அதுக்கு நீங்க முறையா சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டாதான் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். உபநிஷத்துக்கள்ல இருக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கும். பாகவத ஸ்லோகங்கள்ல ரொம்ப இனிமையா ஒரு பாடல் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா எல்லா ஸ்லோகங்களும் அப்படி இருக்காது, மற்ற வேதங்கள்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ அதனால இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா ஆச்சாரியர்களுடைய கருணையால, எகைன் நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லாரும் கருணை கொண்டு நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவங்க செஞ்சு சுருக்கமா எல்லாத்தையும் என்ன பாலை நல்ல சுண்டை காய்ச்சி 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 அதை கொஞ்சம் கொஞ்சமா கெட்டி ஆகி இப்ப ரசமலாய் அப்படின்னு அப்படியே ரொம்ப அமிர்த மாதிரியான ஒரு பதார்த்தத்தையே நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் பகவத்கீதை உண்மை உருவில் பாகவதம். பர்டிகுலரா இந்த இஸ்கானை பின்பற்றக்கூடிய நமக்கு பிரபுபாதர் இந்த 2 புத்தகங்கள், பகவத்கீதை, பாகவதம், அப்கோர்ஸ் சேத்தன சரிதாமிர்தம் இருக்கு டெஃபினட்டா. வேற குறைஞ்சபட்சம் இந்த 2 புத்தகங்கள், பகவத்கீதை ஆன்மீக வாழ்க்கையோட ஆரம்ப பாடம் அப்படிங்கிறார். நம்ம எப்படி ஆரம்ப பாடம்னா என்ன, அ ஆ இ ஈ கத்துக்கிறது, அதுதான் இப்ப நம்ம கத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல கொஞ்சம் உயர்நிலை கல்வி அப்படின்னா நம்ம பாகவதம் படிக்கணும். அதை விட ஒரு மேற்படிப்பு படிக்கணும்னா சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கணும். அதோட இன்னொரு மேற்படிப்பு இருக்கு,
சைத்தன்ய சரிதாமிரத்துக்கு மேல என்ன தெரியுமா? அது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய பாடல்கள் அது எல்லாத்துக்கும் மேலானது. அந்த பாடல்கள் குறிப்பா பக்தி வினோத் தாக்கூர், நரோத்தமதாஸ் தாக்கூருடைய பாடல்கள் எல்லாம் மொத்த வேதாந்தம் அத்தனையும் அப்படியே கரைச்சு குடிச்சு அப்படியே அழகா ரொம்ப எளிமையா ஒரு பாமர மனிதனும் புரிந்து கொள்ளும் விதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல், நரோத்தமதாஸ் தாக்கூருடைய பாடல்லாம் ஒரு பாடலை எடுத்து கவனமா சும்மா ஏதோ படிச்சோன்ட்டு சும்மா வாசிச்சுட்டு போயிடாம அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேதாந்தத்தினுடைய சாரமும் அதுல இருக்கும். ஸோ ஆச்சாரியர்கள் நமக்கு கருணையோட இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் நம்ம சத்கோஸ்வாமி அவங்கள பத்தி சொல்லும்போது சொல்ற, நானா சாஸ்திர விசாரணை கணிப்புனா சத்தர்ம சம்ஸ்தாபகம். இந்த கோஸ்வாமிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சாஸ்திர விசாரணை. இன்னைக்கு சாஸ்திர விசாரணைன்றது கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. இப்ப பிரபுபாதருடைய அத்தனை புத்தகமும் அத்தனை லெட்டர்ஸும் அத்தனை விஷயமும் எவ்வளவு பிரபுபாத சம்பந்தமா என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் இங்க வேதாபேஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பாருங்க. காட்டுறேன், இதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஏன்னா இதுல பிரபுபாதர் சம்பந்தமா இல்லாத விஷயமே கிடையாது. அவருடைய ஒரு புத்தகங்களும் இருக்கு, பிரபுபாதர் எழுதின கடிதங்கள் இருக்கு, பிரபுபாதர் பேசினதை எல்லாம் பதிவு பண்ணதோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, இப்ப நான் ஏதாவது சர்ச் பண்ணணும்னா இந்த சர்ச்ல போயிட்டு டைப் பண்ணா போதும், எல்லாம் வந்துடும். இன்னைக்கு இதை 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 ஆய்வு செய்யறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. இது மாதிரி ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் இந்த மாதிரி மொழிபெயர்த்து அதெல்லாம் சாஃப்ட் காப்பி ஆக்கி அதை இந்த மாதிரி எளிமைப்படுத்திட்டாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கோஸ்வாமிகள் காலத்துல புத்தகங்கள் அப்படின்னா அச்சடித்த புத்தகங்கள் கூட கிடையாதுங்க. அன்னைக்கு பாகவதம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கையெழுத்து பிரதி தான் இருக்கும். 18,000 ஸ்லோகத்தை அப்படியே பிரதி எடுக்கணும், நீங்க காப்பி அடிக்கணும். நீங்க ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா நாள் கணக்குல மாச கணக்குல உட்காந்து அதை காப்பி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். இன்னொரு காப்பி வேணும்னா இன்னொரு அதே மாதிரி பிரதி எடுக்கணும். கையெழுத்து தான், எழுதி தான் இதை பண்ணி ஆகணும். ஸோ ஆச்சாரியர்கள் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணி அவங்க புத்தக விநியோகம் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாம் அழகா பிரஸ்ல பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி நமக்கு அழகா கேக் மாதிரி அப்படியே கையில கொடுக்குறாங்க, கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த கோஸ்வாமிகள் அந்த புத்தகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அத்தனை சாஸ்திரங்களையும் ஆய்வு செய்திருக்காங்க. இன்னும் சொல்லணும், நம்ம பிரபுபாதரே எடுத்துக்கோங்க, 11 வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கமெண்ட்ரி எல்லாம் வச்சுக்கிட்டு பாகவதத்துக்கு கமெண்ட்ரி எழுதுவார். ஒருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்லோகத்தை படிச்சுட்டு பிரபுபாதருக்கு ஸ்லோகத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்லியிருக்குன்னு. பட் இருந்தாலும் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த கமெண்ட்ரி எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அதோட சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வகையில எளிமையா அதை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணணும், மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தது தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த பாகவதம். அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அந்த குறுகிய காலத்துல 12 வருஷத்துல இந்த பாகவதம் முழுவதும், சைத்தன்ய சரிதாமிர்தம் முழுவதும், அது இல்லாம பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசாமிர்தம், இப்படி நிறைய ஆச்சாரியர்களுடைய புத்தகங்கள்,
இவ்வளவுத்தையும் இது வந்து சும்மா ஒரு ஊர்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அவர் எல்லாம் நாள் முழுக்க எழுதினார், அதனால அப்படியும் கிடையாது. 12 வருஷத்துல எவ்வளவு டிராவல் பண்ணார் அதுவும் நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் அவர் மாதிரி ஒரு வாரம் டிராவல் பண்ண முடியாது நம்மளால. பிரபாருக்கு வந்து நிறைய சீடர்கள் வந்து அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்டா சேவை பண்ணாங்க. ஏன் நிறைய சீடர்கள் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஒருத்தரால சமாளிக்க முடியல. 2 மாசம் 3 மாசம் ஆச்சுன்னா அவங்க உடம்பெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அவங்களால அவருக்கு இணையா ஈடு கொடுத்து டிராவல் பண்றது, அவருக்கு தேவையான வசதிகள செய்து கொடுக்க, அவருக்கு சேவை பண்றதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தது. ஸோ எனிவே பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் நமக்கு சாராம்சத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு ஸ்லோகம் சொல்றதோட விஷயம் அதுதான். ஸோ அது பிரபுபாதர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இங்க இப்ப பாகவதத்தை மேற்கோள் காட்டுறார். அஹோ பகத் ஸ்வபதோ ஸ்வபச்சோ ஸ்வபச்சோ அப்படின்னா நாயை உண்ணும், நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளன் கூட ரொம்ப இழிவான குலத்துல பிறந்திருந்தா கூட நாமத்தை சொல்பவன், நாமதுபியம் ஜிஹ்வாக்ரே நாமதுபியம். ஜீவான்னா நாக்கு, நாக்கால பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறான் அப்படின்னா தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலையில வந்துடுறான். அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடியவர்களை கூட பிரபாதர் வந்து தீட்சை கொடுத்து அவங்கள பிராமணர்களாக்கி, அவங்கள சன்னியாசிகளாக்கி, ரொம்ப கடுமையான விமர்சனம் இருந்தது அன்னை காலகட்டத்துல எல்லாம் பிரபுபாதருக்கு எதிராக. பிருந்தாவனத்துல எல்லாம் பிரபுபாதருக்கு எதிர்த்து அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்து, ஈவன் சொல்லணும்னா கௌடிய மடங்கள்ல இருக்கிற சன்னியாசிகள், பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர் பிரபுபாதருடைய சொந்த ஆன்மீக சீடர்களை கூட, ஆன்மீக சகோதரர்களை கூட வந்து சகிச்சுக்க முடியல அவங்களால. எப்படி இப்படி பண்றாரு இவர் அப்படின்னு சொல்லி. பட் பிரபுபாதருக்கு சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருந்தது. நிறைய முறை இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார் பிரபுபாதர். இது சாஸ்திரம் சொல்றதுப்பா, நீயோ நானோ முடிவு பண்ற விஷயம் கிடையாது. யாருக்கு பகவானுடைய கருணை போகணும் போகக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ற. பகவான் சொல்ற, நாய் மாமிசத்தை சாப்பிட்ற சண்டாளனா இருந்தா கூட என்கிட்ட வந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சரணடைறான்னா நான் ஏத்துக்கிறேன் அவனை அப்படிங்கிறார். நீ யார் அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றதுக்கு? ஸோ பிராக்டிக்கலா பிரபுபாதர் அதை செயல்படுத்தி காட்டினார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நடைமுறையில நம்ம சம்பிரதாயத்துல எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் ரொம்ப சாஸ்திர ஞானம் படிச்சவங்க இருக்காங்க. மக்கள் நினைக்கலாம் என்னமோ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு கை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இவங்க நல்லா சமைச்சு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க வந்து பக்தின்ற பேர்ல சென்டிமெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. எப்படி? ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து வாரணாசியில இந்த மாயாவாத சன்னியாசிகள் எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கும் நடக்கிறது நிறைய இடங்கள்ல. பட் அவங்க பண்ணிட்டு போகட்டும், அவங்க நேரத்தை வீணடிச்சுட்டு போகட்டும். நமக்கு பகவான் நாமம் இருக்கு, பிரபுபாதருடைய கருணை இருக்கு, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை இருக்கு. ஸோ இந்த பிரகாசானந்த சரஸ்வதி அவங்க எல்லாம் என்ன ஆச்சு? அந்த மாயாவாதிகள் எல்லாம் பின்னர் சைத்தன்ய மகாபிரபுவோட திருவடிகள்ல தான் சரணடைஞ்சாங்க. அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணவங்க எல்லாம். சைத்தன்ய மகாபிரபு அவங்க முன்னாடி பணிவா, என்னுடைய குரு என்ன முட்டாள்னு சொன்னார், எனக்கு வேற வேதம் எல்லாம் படிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். ஆக்சுவலா சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், நீ எல்லாம் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாரு.
மறைமுகமா. உண்மை அதுதான். வேதாந்தான்னு சொல்றீங்களே, வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்றதை தெரிஞ்சுக்கிறது தான். அது தெரிஞ்சுக்காம நீ என்னதான் வேதாந்தா படிச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே, டைம் ஆயிடுச்சு. நான் இதோட நிறுத்திக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணன். பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.